இன்றைக்கி எபிசோடில் வந்து வெக்கே வந்து என்னை ஒரு ஷிட்டாக கூட மதிக்க மாட்டான் அப்படின்னு பிரியங்கா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. மோனிஷாவுக்குள்ளே இப்படி ஒரு கலவர பூமி இருக்குதுன்னு தெரிலங்க. அப்படி ஒரு சண்டையை போடுது. அப்புறம் வெக்கே வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு மாதிரி ஒன்று பண்ணியிருக்கான் முன்னாடியே. பார்த்தா அதை பாருங்கள், அதை நினச்சி அழுகிற அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். இன்றைக்கி எபிசோட் 20 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எபிசோட் 20 ஸ்டார்ட் பண்ணும்போது ரம்யா கிருஷ்ணன் வந்துட்டாங்க. மேடம் உலக உத்தமி என்ட்ரி ஆகிட்டாங்க. அப்புறம் இந்த ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ்கிட்ட பேசிவிட்டு, என்னம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா, எப்படி காதெல்லாம் புட்டுக்குச்சு அதெல்லாம் கேட்டுட்டு அப்புறமா ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாங்க. கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஒரு கேள்விகளை கேட்டு இந்த கேள்விகளுக்கு யார் யாருன்னு இந்த வீட்டில் பழைய கண்டஸ்டன்ஸ் யாராக இருக்காங்களோ அவங்கள சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு கேள்வியை கொளுத்தி போடுறாங்க, பிக் பாஸ் மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வீட்டில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. மேடம் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்கும்போது ஆர்ஜே பிராவோ சொல்கிறாங்க, மோனிஷா முன்னாடி அபித்தும் மோனிஷாவும் நல்லா தான் இருந்தாங்க. இப்போ அபித்தும் நிவேதிதாவும் பேச்சப் ஆன பிறகு ஆனால் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்த மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் இப்போ அது என்னான்னு கூட கேட்கல. எதுக்கு நான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குதுங்க மோனிஷா. அப்புறம் நிவேதிதா என்கிட்டலாம் எதுவுமே கேட்டதில்லை அப்படிங்கிற மாதிரி நிவேதிதா ஒரு கொளுத்தியை போடுது. அப்புறம் நிவேதிதா யாரை சொல்லுதுன்னா, பிரியங்கா என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல அப்படின்னு. ஷாக்கு, என்னையா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, நான் பிக் பாஸில் உள்ள பலூன் மாதிரி பண்ணுறேன்னு எனக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது. அதாவது என்னென்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, ஒயாமல் முடிச்சிட்டாரு வெக்கே, திரும்ப திரும்ப எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறது கண்டென்ட்டுக்காக பேசுகிற மாதிரி இருக்குது மேடம், என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி போட்டு முடிச்சிட்டாங்க. அடுத்து ரெக்ஸுக்கிட்ட கேட்குறாங்க, தினேஷ் பார்த்தியா வன்மத்தை கக்கிட்டான், உண்மையிலேங்க வீணாவை பார்த்து காட்சி ஆகிட்டான், அவன் வெறியில் திடீரான், வீணாவை பார்த்துட்டான், தழுக்கு முழுக்குன்னு இருக்குன்னு பார்த்துருக்கான். ஐயோ தினேஷ் தட்டி தூக்கிட்டானே, நமக்கு கிடைக்காம போச்சே, ஒரு நாள் வச்சு செஞ்சாலும் செஞ்சுட்டு விட்டுடலாமே அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கான். பார்த்தா எப்போவும் வீணா கூட இருக்காரு அப்படிங்கிறான். உடனே ரம்யா கிருஷ்ணன், ஏய் ஏன்ப்பா அதானப்பா அந்த ஷோவே கலாய்ச்சி விட்டாங்க, ஏண்டா ஷோவே அதுக்காக தான் வந்திருக்காங்க, ஏதாச்சும் ஒரு லவ் மாட்டுமா போய் வச்சு செய்யலாமா, அதுக்கு தான் உள்ளே வர்றாங்க, கூடவே இல்லாமல் அப்புறம் என்ன தனியாக போய் என்ன படுத்து தூங்குவாங்களா, யாரா அவன் கோமாளி, ரெக்ஸ் ஒரு கோமாளிங்க, அவன் கோமாளி பைய. உடனே தினேஷ் அது ஒரு பெரிய அளவில் ஒரு ஓவர் ரியாக்ட் பண்ணி கிளாப்லாம் பண்ணிட்டான், ரெக்ஸு கடுப்பாயிட்டான். அப்புறம் அதாவது எனக்கு தெரியும் மேடம், இருந்தாலும் ஏன் உள்ளே வரீங்க, அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க, வராதிங்க அப்படின்னு இப்படின்னு பேசணுன்னு. எப்பா ரெக்ஸு யாருப்பா, உசிதமணி கோமாளி, ஷோவில் என்ன பண்ணணுமோ அதை தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, நீ எதுக்கு கோமாளி மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு ரம்யா கிருஷ்ணன் ரெண்டு பொலன்னு பொழந்து விட்டுருச்சு. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க, சின்ன விஷயத்துக்கு ஓவர் ரியாக்ட் யார் பண்ணுறா இந்த வீட்டில், பழைய கண்டஸ்டன்ஸு ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் சொல்லுங்கப்பா, கோமாளி கூட்டமே சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதில் யாரும் அவ்வளோவா பெருசாக ஒன்றும் சொல்லலை. நிவேதிதா சொல்லுது, பிரியங்கா ஓவர் ரியாக்ட் கரெக்டாக சொல்லிட்டுங்க, கரெக்டாக சொல்லிவிட்டாலே அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணுது பிரியங்கா திரும்ப ட்ரிகர் ஆகி கத்துது, ஏய் யாரை பார்த்து என்ன சொல்கிறேன், நான் ரியாக்ட் பண்ணுறோம் ஊங்குது, பலூன் தான், பலூன் 2.0 பிரியங்கா. அப்புறம் மூணாவது கொஸ்டின் கேட்குறேன், வெளியில் போனதும் யாரை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க அந்த வீட்டில் இருந்து அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நிவேதிதா சிந்தூரி, அவங்க ஒரு ஜம்மா, இப்போ எப்படி ஒரு ஜேமுங்க, அவங்கள மாதிரிலாம் இல்லை மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. எங்களுக்கு தான் தெரியும், சரி என்ன கதைன்னு தெரில, பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம், பிக் பாஸ்க்குள்ளே வந்தால் பார்ப்போம். அடுத்து பிராவோ வெக்கே உண்மையிலே இது கிரேட் அப்படிங்கிறாங்க. அடுத்து ரெக்ஸு, ஃப்ரெண்டாக பிரியங்காவை மிஸ் பண்ணுவேன், கனெக்ஷனாக பார்த்தா வீணாவை மிஸ் பண்ணுவேன், வீணா விடுற மாதிரி தெரிலங்க, அவன் வீணா மேலே வெளியில் இருக்கான். அடுத்து 4வது கேள்வி கேட்குறாங்க, இந்த வீட்டில் மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணப்பட்ட ஒரு நபர் யார், அந்த நபர் யார் அப்படின்னு கேட்கும்பொழுது நிவேதிதா சொல்லுது வெக்கே, அவர் ஒரு இன்னசென்ட் சைல்ட் லைக் ஹாட் அப்படிங்கிறாங்க. வெக்கே
நீ நல்லா வந்தாண்டா, நீ நல்லா வந்தாண்டா, இப்போ நம்புகிறேன்டா. அடுத்து வெக்கே பிரியங்கா அப்படிங்கிறாரு. நான் பேசுகிறது மற்றவங்க கூட ஷேர் பண்ணுறேன்னு நினைக்கிறாங்க, நான் அப்படி நினைக்கல, முன்னாடி நான் மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ரெக்ஸ் வந்து பிரியங்கா, அட அவங்ககிட்ட ஃப்ளாஸ் இருக்குங்க, எல்லாருக்கும் ஃப்ளாஸ் இருக்கும்ல, உட்காந்து பேசினா ஷார்ட் அவுட் பண்ணிடலாம், அவங்க ஒரு ஜேர்முங்க, ஜேர்ம் ஆஃப் ப்ளஸ் அப்படிங்கிறான். அடுத்து பிராவோ பிரியங்கா சிந்தூரி 2 பேரும் சொல்கிறான். ஏன்னா 2 பேரையும் தானே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வெளியிலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, உள்ளேயும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பலூன் அது வந்து ஒரு மாதிரி சைக்கோ. இந்த பக்கம் வெளில பார்த்தீங்கன்னாலே நமக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா இது யாரு கூடயும் கனெக்ட் ஆக முடியாது. சிந்தூரி பிரியங்கா வச்சும் பரவாயில்ல, ஆனால் பஜாரி மாதிரி இருக்குது, அதான் வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் வந்து எல்லாருக்குமான டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு மிஸ் அண்டர்ஸ்டூட் இந்த வீட்டில் நீங்கள் யார் கூட பண்ணியிருக்கீங்க, அந்த பர்சன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நேகா வந்து சொல்லுது தேஜஸ்வி, இங்கே வந்து காஜி கப்பலுங்க, இவங்க சொல்லுது வெளியிலேருந்து எனக்கு தெரியும் தேஜஸை, ஆனால் இந்த வீட்டில் தான் அவரை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். இஸ் அ குட், நான் பேடுன்னு நினச்சேன், இஸ் அ குட் கே, இவனோ கட்டி பிடிக்கிறான், முத்தம் கொடுக்குறான், மேலே மடியில் உட்கார வைக்கிறாங்க, தேய்ன்னு தேய்க்கிறான்ல தேஜஸ், அப்புறம் சொல்லித்தானே ஆகணும். அடுத்து சிந்தூரி வந்து பிரியங்கா, மோனிஷா அப்புறம் பிரியங்காவும் சேர்ந்து ரெக்ஸை சொல்கிறாங்க கூல் காய், இஸ் எ கூல் காய் அப்படிங்கிறாங்க. கூலு தான், காஜி கூல். அடுத்து வந்து ரெக்ஸு மோனிஷாவை சொல்கிறான், அவங்க வந்து ஒரு குட் லிசனர், இவனுக்கு யாரெல்லாம் இவன் சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்களோ இவன் எல்லாருக்கும் ஜாலராக போட்டுருவான். ரெக்ஸு விவரமான ஆளாக தான் இருக்கான், முடிச்சு விட்ருவான் போல் எல்லாரையும். அப்புறம் நிவேதிதாவும் அபித்தும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சேர வெக்கையை சொல்கிறாங்க. வெக்கையை வந்து வெரி இன்னசென்ட் காய், இன்னும் குட் காய் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இவங்கக்குள்ள இந்த லவ் கிடைக்கிறது கம்மி, அதாவது என்னென்னா இந்த வீட்டுக்குள்ளே இவங்களுக்கு கிடைக்கிற லவ் கம்மி, வெளியில் போனால் இன்னும் பயங்கரமான லவ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிற பர்சன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அபித் சொல்கிறான் தினேஷ். உடனே வீணா ட்ரிகர் ஆகிடுச்சு, ஏண்டா நான் அவளை லவ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் தினேஷுக்கு, நீ பாட்டுக்கு தினேஷுக்கு லவ் கிடைக்கல, வெளியில் போய் தான் நல்லா கிடைக்கணும் கொளுத்தி போடுறியாடா அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, கதற ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பிராவாவும் பிரியங்காவும் மோனிஷா சொல்கிறாங்க, மோனிஷாவுக்கு இந்த வீட்டில் வந்து அவ்வளோ லவ் இல்லைங்க, வெளியில் போனால் தாங்க நல்ல லவ் கிடைக்கும், எல்லோரும் ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்கள் 2 பேருமே ஏமாற்றிக்கிறீங்களாடா நீங்கள். அடுத்து ரெக்ஸு வந்து மோனிஷா கனெக்ட் ஆச்சுன்னா இந்த உலகத்தில் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் நான் கொடுப்பேன் மோனிஷாவுக்கு அப்படிங்கிறான். எல்லாரையும் ட்ரை பண்ணுறாங்க ரெக்ஸு. அப்புறம் மோனிஷா வந்து பிரியங்கா அவன் நல்லா எஃபர்ட் போடுற அளவுக்காக யாரும் புரிஞ்சிக்க மாட்றாங்க, வெளியில் போனால் தான் அவங்கள புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து தேஜஸ், வீணா, தினேஷு, சிந்தூரி, நேகா எல்லாரும் ஒரு சேர வெக்கே 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 அப்படிங்கிறாங்க. நீ உன்னை லவ் பண்ண மச்சான், நீ ஃபஸ்ட்டு உன்னை லவ் பண்ண மச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை மாதிரி ஒரு பொண்ணுங்களுக்கு உமனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறது யாருனாலையும் முடியாதுங்கிறாங்க. அப்புறம் ராணி மாதிரி பார்த்துப்பாங்க, அவன் பார்த்து பாருங்க அப்படிங்கிறான். அப்புறம் அது பெஸ்ட் ஹஸ்பண்டுங்க, நான் யாருக்கு வேணாலும் ரெக்கமெண்ட் பண்ணுவேங்கிறான் தேஜஸ். நீ ஒரு மார்க்கமாக தான்டா இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் பானை சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே, அதுக்கு ஒரு டாஸ்க்கு வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி ஃப்ரேம் பண்ணி எல்லோரும் கொடுக்குறாங்க. பார்த்தா இப்போ எல்லோரும் பிரிஞ்சுட்டாங்க, அது ஒரு விஷயம் இருந்தாலும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து டான்ஸில் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்கல்ல, அந்த டாஸ்கில் வின்னர் வந்து வெக்கேன் பிரியங்காவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்தாங்க. அது வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஒரு ப்ராடக்ட், இக்கிகாயின்னு தெரியுமா உங்களுக்கு? இக்கிகாயின்னு ஒன்று புக்கில் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் உடஞ்சி போயிருக்கும். அவங்க ரிலேஷன்ஷிப்பை திரும்ப சேர்க்கணும்னு நினச்சா ஒன்று பண்ணலாம். அந்த பொருள் என்ன அப்படின்னா உடஞ்சிருக்கும், ஒரு கிளாஸ் இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று உடச்சி வச்சுருப்பாங்க. அதை நெக்ஸ்ட் டைம் வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து கேட்கும் பொழுது அதை ஒட்டி வச்சுருந்தா, அந்த கிளாஸை அந்த உடஞ்ச பொருளை ஒட்டி வச்சுருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப்பும் அவங்களுக்கு கண்டினியூ ஆகும், பிரேக்கப் இல்லை. அப்படி இல்லைன்னா பிரேக்கப் தான், கன்ஃபார்ம் ஆகிடும், பிரேக்கப்பை கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அப்புறம் ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று சர்ப்ரைஸ் என்னென்னா, டாஸ்க்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சு தெரியுமா, பானை செய்கிறது சமையல் டாஸ்கில். அந்த டைமில் வந்து வைக்க என்ன பண்ணியிருக்கான், ஒரு சர்ப்ரைஸாக கிஃப்ட்டு ரெடி பண்ணியிருக்கான், வேறு மாதிரி நெய்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்கான். அப்புறம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான், அது கொடுக்கணும்னு நினச்சா முடியல,
இப்போ என்ன பண்ணுறது, இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து சண்டை வந்துருச்சு, நாங்கள் பிரிஞ்சிட்டோம். சரி இப்போ வைக்கிறேன், முடிஞ்சால் எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து பிரியங்கா எடுக்க முடியாது, அதெல்லாம் முடியாது, இது முடியாது அப்படின்னுச்சு. ஒரு மாதிரி ஓவராக சீன் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் இவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், அப்படி மாற்றி மாற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் திடீர்னு போய் எடுத்துருச்சு. எடுத்துகிட்டு போய் தனியாக போய் பார்த்துக்கிட்டு அழுவுது. இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? பலூன் எல்லார்கிட்டையும் போறிய, லவ் பண்ண இவனை சொல்லணும், நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும். நீ ஒரு மாதிரி டபுள் மைண்டடாகவே இருந்தால் என்ன பண்ண முடியும்? அப்புறம் வைக்க சொல்லிட்டான், இதுக்கு மேலே செட் ஆகாது, ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி அவன் இருக்கான். அப்புறம் பிராவும் பிரியங்காவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் ரிலேஷன்ஷிப் அவன் ஒரு சிட்டாக கூட நினைக்கல, மதிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அழுவுது. நான் அழுவுறேன், அன்னைக்கு அழுதுகிட்டு இருக்கேன், சிந்தூரிக்கிட்ட போய் நான் சாரி கேட்டுட்டு வான்னு சொல்கிறான். எப்படி இவனை நான் வந்து ஏற்றுக்க முடியும்? எனக்கு வேண்டாம் இவன் அப்படிங்கிற மாதிரி கழட்டி விடுது பலூன்னு பிரியங்கா. அப்புறம் வீணா ஒரு பக்கம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. அபித்து என்ன சொல்லிட்டான் தெரியுமா? உனக்கு நான் லவ் கொடுக்கலன்னு சொல்லிட்டான் தினேஷ் டிசர்வ் மோர் லவ்னு சொல்லிட்டான். அழுவுது கதறி. யார்? வீணா. ஏடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு அழுதுகிட்டு இருக்கு. அப்புறம் போய் தினேஷ் ஷார்ட் அவுட் பண்ணிட்டு ஹாப்பி ஆகிட்டாங்க. அப்புறம் மோனிஷாவும் நிவேதிதாவும் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஃபைட்டை போடுறாங்க, சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏண்டி நிவேதிதா, நான் கேட்டேனா நீ அபித்து கூட போய் படு, இல்லைன்னா எவன் கூட வேணாலும் போய் படு, எவன் கூட வேணாலும் அழைச்சிட்டு போ. நான் கேட்டேனா? நான் எதுக்கு உன்கிட்ட வந்து கேட்கணும்? நீ எவன் கூட ஊர் மேயறதுக்கு நான் ஏண்டி கேட்கணும்? என்னை வெக்க ஏமாத்தினா, ராஜா ஏமாத்தினா, இப்போ அபித் ஏமாத்தினா, அதுக்காக நான்லாம் ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு விட்டு போயிடுவேன் அப்படின்னு வந்து பிக் பாஸ் மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. நான் எதுக்கடி ஒன்றை வந்து கேட்கணும்? நீ அவனை பிடிச்சிருக்க, அவன் கூட போறீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? மூஞ்சி மோகரையும் பாரு அப்படிங்கிற மாதிரி போட்டு பொழந்து விட்டுருச்சு. யார்? முனிஷா இப்படி ஒரு கொடூர முகம் உன் முகத்தில் இருக்காமா, உனக்குள்ளே இருக்காமா? இது எங்களுக்கு தெரியலையேம்மா. இத்தனை நாள் இப்படி மறைச்சு வச்சிருக்கியம்மா, யார்கிட்ட போய் சொல்கிறது? ஸோ அதோட இன்றைக்கி வந்து இந்த எபிசோட் முடிஞ்சு ரம்யா கிருஷ்ணனும் போயிடுச்சு. ஸோ நாளைக்கு என்ன பண்ணுறாங்கிறத பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.